அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நேசிக்கிறான் அந்த அடியானை. அவன் அல்லாஹ்விற்கு நன்றியோடு நடந்த காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பாதுகாக்கிறான், அவனுக்கு ரிஸ்கை அளிக்கிறான், அவனுடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்குகிறான். அவனுக்கு துணை அவன் எதிர்பார்த்த துணையை விட சிறந்த துணையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனோடே இருப்பான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால். இன்னொன்று, அல்லாஹ்வை ஷக்கூராக ஒரு அடியான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் யாரை படைத்தானோ அவனுடைய படைப்புகளுக்கு யார் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நன்றி உள்ளவனாக இருப்பான். அல்லாஹ் அக்பர்! என்ன தீன் இது, என்ன மார்க்கம் இது! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நேசர் சொன்னார்கள், லா யஷ்குரில்லாஹ் மல்லா யஷ்குரின் நாஸ். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்விற்கு ஒருபோதும் நன்றி செலுத்திவிட முடியாது. மனிதர்களுக்கு நன்றி செலுத்துதலா, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு நன்றி செலுத்துதலா? ஆம், அதுவும் இந்த தீனில் கடமை. யாருக்கு? மனிதர்களில் உயர்வான மனிதர்களாக நாம் மதிக்க வேண்டிய உறவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக் உம்முக் உம்முக், உன் தாய் உன் தாய் உன் தாய், சும்ம அபூக், உன் தந்தை என்று. பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடத்தல். அல்லாஹ் இந்த மனித இனத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருப்பதை ரப்பு கடமையாக்குகிறான். அவர்களுடைய பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறான். சிரமத்தின் மேல் சிரமத்தோடு அந்த தாய் அவளை சுமந்தாள். இன்னொரு வசனத்தில் குர்ஹன் அலா குர்ஹின், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்தாள், வெளியாக்கினாள். ஒரு தாய் 10 மாதம் ஒரு குழந்தையை சுமப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்தார். என் தாயை நான் ஹஜ் முழுவதும் என்னுடைய முதுகில் சுமந்து நான் ஹஜ் செய்தேன், நான் என் தாய்க்கு நன்றி செலுத்தியவனாக ஆகிவிடுவேனா? இப்னு உமர் சொன்னார்கள், உன் தாய் உன்னை 10 மாதம் சுமந்து அந்த கடைசி நேரத்தில் வெளியாக்கிய பொழுது அவள் சிரமத்தால் கதறிய அந்த கதறலுக்கு கூட நீ செய்த காரியம் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குருலி, உன் தாய் தந்தையை கொடுத்தவைக்கு எனக்கு நன்றி செலுத்து. வலிவாலிதைக, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, எனக்கு நன்றி செலுத்து, என்னிடத்திலேயே நீ திருப்பிக் கொண்டு வரப்படுவாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த படைப்பில் உயர்வான எம்முடைய மதிப்பாக கருதப்பட வேண்டிய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துபவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவன். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவன் வெற்றி அடைவான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு அடிப்படையை சொல்றேன், யாருக்கு வேண்டுமானாலும் நல்லவனாக இருக்கட்டும், யாருடைய பொருத்தத்தை பெற்றும் இந்த உலகத்திலே வாழட்டும், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களின் பொருத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் மரணமானால் நாளை மறுமையில் இழிவை தவிர எதுவும் அவனுக்கு மிஞ்சாது. இந்த உலகத்திலும் இழிவான மரணத்தை தவிர வேறு எந்த மரணமும் ஏற்படாது பெற்றோர்களின் பொருத்தம் இல்லாமல் மரணமாகக்கூடிய மனிதனுக்கு.